உண்மையிலே எத்தனை மேடைகளில் பேசியிருந்தாலும் கூட தாய் கழகத்தினுடைய மேடை கிடைக்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். நம்முடைய மதிப்பிற்குரிய துணை மேயர் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனான என்னுடைய தந்தைக்கு திராவிடர் கழகம் ஒரு நினைவு படிப்பகத்தை இங்கே அமைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, தந்தை பெரியார் தொடர்ந்து வருகின்ற ஒரு மரபு இது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு தந்தை பெரியார் அவர்கள் சிலை வைத்த அந்த ஒரு அவரை தொடர்ந்து அன்னை மணியம்மையார் அவர்கள் அதை முன்னெடுத்தது, இது எல்லாமே ஒரு வரலாறு. அந்த அடிப்படையில் தான் இது வந்து நடந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்பொழுதுமே தன்னலம் கருதாமல் பொதுநலனுக்காக பாடுபடுகின்ற தொண்டர்களை வரலாறு என்றென்றும் நினைவு கூறும் என்பதற்கான இந்த நிமிடத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு உதாரணமாக நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன். ஏன்னா இந்த விழா அப்படின்றது 18ஆம் ஆண்டாக தொடர்ந்து நடக்கிறது அப்படிங்கிறது தான் அதற்கான ஒரு சான்று. படிப்பகங்கள்னு எப்பொழுதுமே திராவிட இயக்கங்கள் ஏன் தொடர்ந்து படிப்பகங்களையே வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க. எங்களுடைய திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பாக நாங்கள் கூட இனமான பேராசிரியர் படிப்பு வட்டம் அப்படின்னு ஒன்று தொடங்கியிருக்கோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த திராவிட மாடல் ஆட்சியில நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க நூலகங்கள், அதுதான் ஒரு இலக்கு. பெரிய பெரிய நூலகங்கள், இப்போ அண்ணா கோட்டூர்புரத்தில் இருக்கிற அண்ணா நினைவு நூற்றாண்டு நூலகம் அங்க இருக்கு, மதுரையில் ஒரு நூலகம், அதே மாதிரி திருச்சியில் ஒரு நூலகம், கோவையில் ஒரு நூலகம். இதெல்லாம் வந்து ஒரு மையப்படுத்தப்பட்ட பெரிய நூலகங்களாக இருந்தாலும் ஒவ்வொரு பகுதிகளிலும் நூலகங்கள். மிக எளிதாக மக்கள் பொது நூலகங்களுக்கு போய் படிக்கின்ற ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்ற ஒரு திட்டத்தை ரொம்ப சிறப்பா செயல்படுத்திட்டு வர்றாங்க. 3 நாளைக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா சென்னை மெட்ரோ நிலையத்துல ஒரு புத்தக நிலையம், ஒரு புத்தக பூங்கா மாதிரி ஒண்ணு வந்து தொடங்கி வச்சாங்க. அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 74 நூலகங்கள் வந்து காணொலி காட்சி மூலமாக தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. திராவிட இயக்கம்னு சொன்னாலே அறிவியக்கம், அதுக்கு நேராக ஒரு வரையறையை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா திராவிட இயக்கம்னு சொன்னா அது அறிவியக்கம் அப்படின்றது. ஒரு அறிவியக்கத்தினுடைய கொள்கையின் அடிப்படையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சியானது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே ஒரு அறிவுசார் சமூகமாக மாற்றுகின்ற ஒரு வேலையை முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறது. பொதுவாக இது போன்ற திராவிட இயக்கங்கள், திராவிடர் கழகம், திராவிட இயக்க தமிழர் பேரவை மாதிரியான அமைப்புகள் செய்வது அப்படிங்கிறது வேறு. ஆனால் ஒரு அரசே அதை செயல்படுத்துகிறது அப்படிங்கிறதா தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு சிறப்பு. இன்னொரு பக்கம் ஏன் வந்து நூலகங்களை நிறைய நாம திறக்கணும்? கேரளாவில் ஒரு தேர்தல் போது கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள்கிட்ட கேட்கிறாங்க. எல்லா இடங்களிலும் பாத்தீங்கன்னா பாஜக வந்து அங்க படுதோல்வி அடையுது. ஒரு தொகுதியில வந்து வெற்றி பெறாங்க. அப்ப அவங்க கிட்ட கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இங்க நாங்க உடனடியாக நிறைய பள்ளிக்கூடங்களை நாங்கள் திறக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ பாஜக போன்ற RSS போன்ற மத அடிப்படைவாத மனித விரோத இயக்கங்களினுடைய கொள்கைகளை மக்கள் கிட்ட நாம எடுத்து சொல்லி அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும்னு சொன்னா அவர்களை நூல்களை வந்து நிறைய அவங்க கிட்ட கொடுத்து படிக்க சொல்லணும். எல்லா இடங்களிலும் நூலகங்களை திறப்பதன் மூலமாகவும் பள்ளிக்கூடங்களை நாம் அதிக அளவில், அவர் சொன்ன மாதிரி எங்கெல்லாம் வந்து அந்த அறிவு தேக்கம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நாம் அந்த கல்வி நீரோடையை வந்து நாம் அங்கே திறந்து விடுவதன் மூலமாக தான் இதை எல்லாத்தையும் நாம மாற்ற முடியும். ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல நிறைய இளைஞர்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள் சிலரால் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். ஒரு தலைவர்னு சொல்லிட்டு வர்றவங்க இளைஞர்களை தவறாக வழிநடத்துகின்ற ஒரு போக்கை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். புதிதாக முளைக்கின்ற அரசியல் கட்சிகள் இதெல்லாம் ஏன் வருது? தமிழ்நாட்டினுடைய இந்த தன்மையை மற்ற மாநிலங்களில் இருந்து தமிழ்நாடு ஒரு சிறப்புட ஒரு தன்மையோடு இருக்குது அப்படின்னா இதை உடைக்கணும். அப்பதான் அவங்களால உள்ள காலூன்ற முடியும். அப்ப இங்க அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறது எது அப்படின்னா இந்த மக்களுக்கு புகட்டப்பட்டிருக்கின்ற இந்த சமூக அரசியல் அறிவு அப்படிங்கிறதும் இந்த கொள்கை பாடம் அப்படிங்கிறது. அப்ப இதை உடைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அவர்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடமாக இந்த கல்வி மூலமாக நாம பிள்ளைகளை எஜுகேட் பண்றது மூலமாக அதை செய்யணும்னு நினைக்கிறோம். ஏன் நூலகங்கள் நிறைய திறக்கணும்? ஏன் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? பிள்ளைகளை ஏன் வந்து படிக்கிற விஷயத்தை நோக்கி ஏன் நாம வந்து திருப்பணும்?
இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்னா ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். சமூக வலைதளங்கள்ல ஒரு பதிவு வந்துச்சு, நீங்க பார்த்திருப்பீங்க. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது இலவச மின்சாரம் குறித்து பேசுறாங்க. இலவச மின்சாரத்திற்கு 28,000 கோடி செலவிடுகிறது தமிழ்நாடு அரசு. அதையெல்லாம் இலவச மின்சாரத்திற்கு இவ்வளவு செலவு பண்றோம்னு சொல்லிட்டு அந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் சொல்லி பேசுறாரு. அதை எடுத்து போட்டு ஒரு பையன் போட்டிருக்கான், இலவச மின்சாரம்னு சொல்லிட்டு 20,000 கோடி செலவு பண்றீங்களே, என்ன ஊபிஸ் இதெல்லாம் அப்படின்னு அவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானா, என்ன இலவச மின்சாரம்னா மொத்தம் அது என்ன எங்க இருந்தாவது எடுத்துட்டா வர முடியும்? விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்கிறோம், அப்ப அதுக்கான காசை யாரு கொடுக்கிறது? அது அரசாங்கம் தானே அதை செலவு செய்யணும். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம இலவச மின்சாரம்னு சொல்லிட்டு 20,000 கோடி செலவு பண்றீங்களே அப்படின்னு ஒரு அரசியல்ல புதுசா குதிச்சிருக்கிற, அதை அவங்க ஒரு அடைமொழி எல்லாம் சொல்லுவாங்க, தற்குறி அப்படின்னு சொன்னாலே எந்த கட்சியை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட முடியும். அப்போ ஒரு நடிகருக்கு பின்னால் போகின்றவர்களினுடைய அரசியல் அறிவுங்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப இது எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னா அந்த பிள்ளைகளை உட்கார வச்சு நம்மளால பாடம் எல்லாம் நடத்த முடியாது. படிங்கடா படிங்கடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதுக்காக தான் நிறைய நூலகங்களை திறக்கிறோம். ஆனா இன்றைக்கு இளைஞர்கள் ஒரு சாதியினுடைய ஒரு சாயத்தை அள்ளி பூசிக்கிறதுல அவ்வளவு ஒரு ஆனந்தம் கொள்பவர்களாக இன்னைக்கு இருக்காங்க. அப்படி மாற்றி வச்சிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இங்கே பேசிய துணை மேயர் அவர்கள் ஒரு மருத்துவர், அருமை கண்ணு அம்மா அவர்கள் ஒரு மருத்துவர், இன்னொரு மருத்துவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. இவர்கள் எல்லாம் வெறுமனே மனிதர்களினுடைய உடல்நலம் சார்ந்த மருத்துவர்களாக இல்லாமல் மனநலத்தை, அதாவது ஒரு சமூக நலன் சார்ந்த ஒரு சமூக மருத்துவர்களாகவும் இங்க இருக்காங்க. ஆனா இது இன்னொரு மருத்துவரும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. அதாவது ஒரு மருத்துவர்களுக்கு அந்த உடற்கூறு அப்படிங்கிறது தெரியும். ஒரு மனிதனுடைய உடற்கூரை பத்தி நல்லா படிச்சுட்டு தான், அதுதான் அடிப்படையே, அதுல இருந்து தான் அவங்க மத்ததெல்லாம் படிப்பாங்க, மத்த ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் வருவாங்க. ஆனா இது எல்லாம் தெரிஞ்சும் ஒரு மருத்துவர் நாங்க அக்னி சட்டியிலிருந்து பிறந்தவங்க நாமன்னு ஒருத்தர் பேசுறாருன்னா, அப்ப அந்த இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்க சமூக வலைத்தளங்கள்ல பாருங்க, அந்த அக்னி சட்டி படம் போட்ட அந்த டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு தலையில அந்த மஞ்சள் கலர் ரிப்பனை கட்டிக்கிட்டு, நீங்க எல்லாம் அடிப்படை கல்வியாவது படிச்சிருக்கீங்களா கேட்கிற நிலைமைக்கு இன்னைக்கு இருக்காங்க. அப்போ இந்த சமூகத்திற்கு நாம் இன்னுமாக அறிவை புகட்ட வேண்டிய ஒரு இடத்துல இருக்கோம். அதனாலதான் தொடர்ந்து படிப்பகங்களை தொடங்குறோம். எல்லா இடங்களிலும் நூலகங்கள் தொடங்கப்படுது. படி படி படின்னு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்வதனுடைய பின்னணி அப்படிங்கிறது அதுதான். ஏன்னா இன்னைக்கு +2 படிக்கிறவங்க இந்த வர 2026 தேர்தலில் நம்ம ஓட்டு போட போறாங்களா? இல்ல. பள்ளிக்கூடத்தை பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு அவரை கொண்டாடுறாங்கல்ல, அவர்களுக்கு சிற்றுண்டி, காலை சிற்றுண்டி கொடுக்கறதாகட்டும், எல்லா சலுகைகளும் கொடுத்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. வெளிநாட்டுக்கெல்லாம் டூர் அனுப்புறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, கல்வி சுற்றுலா அப்படிங்கறதெல்லாம் நாங்க அரசு பள்ளியில படிக்கும் போதெல்லாம் பார்த்தது கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் கல்வி சுற்றுலாவாக வெளிநாடுகளுக்கு போறாங்க. அப்போ இதெல்லாம் செஞ்சா அவங்க என்ன, அந்த பிள்ளைங்க ஓட்டுரிமை இருக்கா அவங்களுக்கு? இல்ல. ஆனா ஏன் அப்படின்னா இதனுடைய விளைவு, இந்த காலை சிற்றுண்டி போடுவதனுடைய விளைவு அப்படிங்கிறது இன்னும் அடுத்த 10 ஆண்டுகள்ல உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஒரு அறிவு சார்ந்த மாணவர்களை, பிள்ளைகளையும் அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்துடன் கூடிய ஒரு தலைமுறையையும் உருவாக்குவது, இது ரெண்டும் இணை கோடுகளாக நடக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையோடு இந்த அரசு செயல்பட்டு வருது. ஆனால் இதை சீர்குலைக்கின்ற விதமாக பல முயற்சிகள் இங்க தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஒரு நாளும் அதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காது அப்படிங்கிறதும் அவங்களுக்கும் தெரியும். ஆனாலும் தொடர்ந்து அந்த முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டேதான் இருப்பார்கள். அதை முறியடிப்பதற்கான ஒரு மிகச்சிறந்த மாற்று மருந்தாக அல்லது ஒரு மிகச்சிறந்த ஒரு கருத்தாயுதமாக தந்தை பெரியார் அவர்கள் தான் நம் கையில இருக்கிறாரு. அதை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மிகச் சிறப்பாக கையில் எடுத்து செயல்படுத்திக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இது போன்ற படிப்பகங்களும் அந்த வேலையை மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றன. உண்மையிலேயே 18 ஆண்டுகளாக இந்த படிப்பகத்தை இந்த பகுதியில், அதுவும் தோழர் சொன்ன மாதிரி போட்டி தேர்வுகளுக்கு இரவு நேரத்திலும் கூட படிப்பதற்கு எங்களுடைய படிப்பகத்தினுடைய வாசல் திறந்திருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார் இல்ல, உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. உங்கள் அனைவரையுமே நான் சார்ந்திருக்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பாக வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.